சிஷ்யா யாரு என்ன சிஷ்யானவன்? யாரு அரக்கரா? சிவாய நமக. யார் சிஷ்யாண்ண? உண்மை நானா? ஆமா. ஆமா சிஷ்யாண்ணே நீ யார்? நானா? கேள சிஷ்யா. ஐவர் ராஜாக்கள் ஒருவன் என்றும் பெரியவன் 2 பேர் கிளைவன் என்றும் இளவன் 2 பேருக்கு மூற்றவன் என்றும் என்னோட பேரோ அர்ஜுன மகாராஜா சத்தியமா போட்டுருவேன். ஏண்டா நீ அர்ஜுன் நாடா? வாடாது பார்த்தோம் நாங்கெல்லாம் இச்சுவாயிரா? நாங்க அர்ஜுனை பார்த்ததே இல்லையா? எத்தனை அழகு, 12 அழகு, 11 நாமதேயம். வணங்க வாங்க. அரகரா ஏடா அரக்கரா? இவனை பார்த்தா நெத்தில பட்டை, கீழே 2 கொட்டை, இது கழுத்துல கொட்டை, ஒரு சென்னாச்சி பையன் மாதிரி கீழே நீ வந்து அர்ஜுன் சொன்னா நல்லா ஏத்துக்கிறதா? அவனுடைய அழகு எத்தனை! அர்ஜுன் என்ன உலகமே பரவசமாக இருக்கும். வந்துட்டேன். உண்மையிலே சொல்லி யார்? நான் அர்ஜுன மகாராஜா. சரி அர்ஜுன் சொல்றே, ஏன் இந்த மாற்றம்? ஏன் இந்த உருவங்கள் மாற்றம்? ஏன் இந்த தவக்கோலம்? ஏன் சிஷ்யா எங்கள் பெரிய பாமை ராஜதுரிய செய்த வந்தகத்தால் சூதாடுபடியாக செய்து நாடு நகரம் உப்பு சட்டி வரையோடு முகாது பறித்துக் கொண்டு 12 ஐயாறு மாசம் ஒரு ஆண்டு கழிக்கும்படியாக கானகத்தில் ஓட்டி வைத்தார். யார் ஓட்டியது? பங்காளி. சரி சரி, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு. பங்காளி வீட்டுல உள்ள போனோம்னா இது தெரியாதா? எப்படி? நம்ம ஆம்பளைங்க எல்லாம் தூங்கி எழுந்து ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுவோம். ஏன்னா 12 மணிக்கு மேல சாராய கடைக்கு வரணுமல்ல. இது நம்ம கொண்டாட்டிங்க என்ன பண்றாங்க, நம்ம வேலைக்கு பார்த்து ஒரு தாள் பக்கம் வீட்டுக்கெல்லாம் ஒரு தாள் குடிக்கிறது. எப்பா வர வீடே வந்து சரியில்லைன்றது பற்றி என்னமோ வீடுல அமத்திரமா இருக்கு இருந்தது பற்றி ஆளாளுக்கு ஒரு குறை சொல்லிப்பாங்க. இன்னொருத்தி என்னவா எப்போ அந்த திக்குமிட்டி கூட்டுறதுக்கோ கொல்லாபுரியம்மா கோயிலுக்கோ ஊற்றி நல்லா கழிச்சு சொல்றப்போ கேட்டு வாடுறது. அப்படியே பணத்தை 500 தூக்கி எடுத்துன்னு வாழைப்பழம் பத்தி குச்சி தேங்காய் எடுத்து ஓடுவான். அப்படியே வரத்துக்குள்ள போய் கேட்டு வரலாம். சொல்லிட்டு போனாலும் அப்படியே சரி இவ போய் அந்த கொல்லாபுரியம்மா கோயிலுக்கா அந்த வேப்பலை வச்சுன்னு அந்த வருமானக்காரி அந்த கோயிலுக்கா இருக்கான்னு சாப்பிட்டு நின்றுப்பா. இவ போய் அந்த 500 ரூபாயை வெத்தலை பாக்கல வச்சு தேங்காய் உடைச்சி வாழைப்பழம் வச்சா போதும், அவ ஆட்டம் கட்டி ஆடுவா. பணத்தை பார்த்துட்டாலே நீ வந்து இருக்கிறது எனக்கு தெரியும். எதுக்காக நான் தெரியாதுக்குமா? என்ன உனக்கு எந்த குறையும் இல்லம்மா, உனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா ஒண்ணு என்னது, உன்னை தின்றி ஒன்றையும் செஞ்சு வச்சுக்கிறான். அப்ப யார் தின்ற ஒன்றா? யாரு? அந்த பங்காளி பண்ற வேலை தான் அந்த வேலை. அண்ணன் பிழைக்கிறான் தம்பி குத்துறோம், தம்பி பிழைக்கிறான் அண்ணனுக்கு குத்துறோம். இதனாலதான் உங்க வீட்டுல பிரச்சனை வந்துச்சு. யாரோட? ஒரு பொண்ணால தானே வந்துச்சாலியா? அவ்வளவுதான். கண்டதை கண்டா அப்படி சொல்றேன். எப்படி எங்கள் பங்கு பகையாளியானே பாதி நாடாளு துரியோதனான சூதாடுபடியாக செய்து நாடு நகரம் சட்டி வரையோடு முதலாவது பறித்துக் கொண்டு 12 ஐயாவது மாசம் ஒரு ஆண்டு கழிக்கும்படியாக கானகத்தில் ஓட்டி வைத்தான். அப்படி 13 சுழைத்து 10வது வனத்தில் பரதச்சாலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அங்க யார் வந்தது? எங்க தாத்தாவியாசரை கண்டோம். அவரிடம் எங்கள் குறைகள் அனைத்தும் கூறினோம். அதற்காக அவர் என்ன சொன்னார்? பாண்டு மக்களே, எப்படி 13 துளைத்து சென்றாலும் ஆண்டு வேஷம் தரித்து அரணாரை போற்றி செய்து அவரிடம் இருக்கக்கூடிய ஐமுகன் என்று சொல்லக்கூடிய இந்த பாசிகனை பெற்று வந்தார். தங்களுடைய ராஜ்யமணியிலா முடியாது என்று சொல்லிவிட்டார். அதனால் அப்பொழுது பெரியண்ணா, எங்க அண்ணா பெரியண்ணா தர்மண்ணா நான் சென்று வருகிறேன் என்று கேட்டார். இதற்கெல்லாம் காரணம் நான் தான். நான் போயிட்டு வந்தா தானாரு அவரையும் மறுத்து விட்டார். பிறகு இளையண்ணா வீமன் போகிறேன் என்று சொன்னார். அவரையும் மறுத்து விட்டார். தம் தம்பி நகல சகாதேவன் போகிறேன் என்றார்கள். அவரையும் மறுத்து என்னை சுட்டி காட்டினார். தாத்தா உன்னை தான் சுட்டி காட்டினார். அப்பொழுது பெரியண்ணா பேசிவிட்டார்.
இன்னுமா? ஆமா ஐயோ, தாத்தா ஏய், அர்ஜுனனாத்தமத்துக்கு சேர்ந்தவன் ஏய், இவனோ உருளுக்கு துணி சுத்தி இருந்தாலும் இவன் ஆணும் இது ஆண்டானா இது பெண்டானா பெண்தானா என்று ஆராய்ந்து பார்க்க ஏய், சித்தாமல உடையவன் அதாவது சிறிய புத்தி. நான் சின்ன புத்தி உடையவனா ஆமா. பேரமல் கெட்டார் என்று சொல்லிவிட்டார். யார் அண்ணா சொல்லிட்டாரா? ஆமா ஏய், அப்பொழுது ஏய், ஒரே உள்ள கோபித்து வந்து விட்டேன். அண்ணன் மீது கோவிச்சுன்னு வந்துட்டியா? ஆமா சரி, கோவிச்சுன்னு எந்த வழியா வந்த? நான் காலபைரவனத்தை வரும்போது அங்கே தவம் இருந்து கொண்டு காலபைரவனானவன் ஏய், யாரப்பா இந்த இந்த வனத்தில் அருமையாகிய காலகத்தில் ஏய், இப்படி வருகிறாய் என்று கேட்டா வெள்ளி தண்ணியை பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு ஏய், இந்திரன் விண்ணும் அல்ல யம தர்மர் விண்ணும் அல்ல இதையாய் கம்முனு மாமா கம்முனு யம தர்மர் விண்ணும் இது விந்தையாய் கிருபர் விண்ணும் இனித்ததோ தோண விண்ணும் சிஷ்யா இப்படி என் வில்லின் பெருமையை பேசிக்கொண்டு கால பைரவனத்தில் போகின்ற போது அங்கே தவம் புரிந்து கொண்டிருந்த கால பைரவரானவர் யாரப்பா இந்த அருமையாக கானகத்தில் இப்படி வில்லி பெருமையை பேசிக்கொண்டு போகிறார் என்று கேட்டார். அதற்கு ஐயோ சாமி தாத்தா ஐவர் ராஜாக்கள் ஒருவன் என்றும் ஒருவன் என்றும் என்னோட பேர் அர்ஜுன மகாராஜன் என்று சொன்னேன். அமையா அந்த தாத்தா என்ன சொன்னாரு? ஏனப்பா தவக்கோலம் தரித்து செல்கிறாய் என்று கேட்டார். ஏன் இவன் தவகோலம் கோவித்து என் கோவித்து போகிறான்னு கேட்டாரு. எங்க பங்காளி செய்த வஞ்சகத்தினால் சூதாடுபடியாக செய்து நாடு நகரமான இழந்து விட்டு கானகத்தில் வந்து விட்டோம் தாத்தா என்று சொன்னேன். அப்பொழுது அண்ணார் போகிறேன் என்றால் அவரை மறுத்து என்னை அண்ணாவும் மறுத்து என்னை சுட்டி காட்டினார் தாத்தா. அப்பொழுது பெண்டுக்களும் கூத்திக்கள் என்று பேசிவிட்டார். அண்ணன் நினைவாக பேசி விட்டார் தாத்தா. ஒரே உறுதியாக கோவித்து வந்து விட்டேன் என்று சொன்னேன். அப்பொழுது அர்ஜுனா பெரியோர் மனம் புண்பட்டால் பெருங்கடலும் நீர் வற்றிவிடும். பெரியவருடைய மனம் கஷ்டப்பட்டா கடல்ல இருக்கிற தண்ணி அத்தனையும் வச்சிருமா. பெரியவருடைய மனம் புண்படக்கூடாது. உன் அண்ணாவிடம் சென்று விடை பெற்று போவோம் என்று சொல்லிவிட்டார். ஆமா அண்ணாவிடம் பார்க்கலாம். யாரு சொல்லு யாரு யாரு சொல்லுங்க யாரு யாரு சொல்லுங்க. சரி அவங்க மச்சான் சொன்னா நாங்கள் தூங்குறேன் எனக்கு ட்ரெஸ் இது எனக்கு இப்போ கூட்டி படுத்துவீங்க ஜம்முன்னு ஆடுத பாருப்பா. அவன் அப்படி கொழுப்புல படுத்துன்னு போடுறான் ராஜாவன். தண்ணி பிடிச்சும் தராங்க பாரு இன்னும் ராஜா. அதுவும் நீ தான் பிடிச்சுன்னு வரணும். அவங்களும் பிடிச்சி வந்து தருவாங்களா இல்லை ஆட்டு பார்க்க வர தண்ணி வேணாம்னா? உன் பாதத்துக்கு அநேக வணக்கம் அண்ணா.
என்னடா இது கோலம் தம்பி? உன்னுடைய அழகை பார்த்தா மன்னிக்க முடியாதேடா தம்பி. 32 லட்சணம் பொருந்தவன், வலது சாரதி இடது சாரதியாக பான பிரயோகம் செய்யக்கூடியவன், இப்படியான ஒரு திறமையான மனிதன், திறமையான அழகியில் மிகுந்த தம்பி. என்னடா உன்னுடைய உருவமெல்லாம் மாறி உருவத்தையே மாற்றிட்டேடா கண்ணே. அண்ணா அண்ணா பங்காளியோ ஜெயிக்க வேணும். அதாவது தந்து ஆடு இல்லையா? ஏன் தெரியும் அவனை சொல்கிறேன் இல்லையா? போடுறேன் பாரு கம்மனு பாரு பையன், கம்மனு பாரு ஓட்டிக்கிற மாதிரி ஜெயிக்க வேண்டும் அண்ணா. நான் பரமன் பாதுகாக்க வேண்டும் அண்ணா. நான் எதிராளியே ஜெயிக்க வேண்டும் அண்ணா. எதிராளி பங்காளி வேணாம் பாருக்கிறான் கம்மி நீ வேற. அதிலாயில் நீ என்ன சொல்லுகின்ற போது இந்த ஒரு உருவத்தை மாற்றி இருக்கிறாய் என்றால் தம்பி ஆட்டமாக வந்து அது பேச வந்தேப்பா. ஒரே உடல், தலை வெவ்வேறு, ஒரு உடல் ஒன்றாக இருந்தாலும் தலை வெவ்வேறு, அதற்கு 5 சிரம் இருக்கிறது, அதுக்கு 10 சிரம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஒற்றுமையோடு இனம் பிரியாத எத்தனை நாட்களாக வாழ்ந்து வருவதா கண்ணே? அந்த நாகரை போல் வாழ்ந்து வந்தோம். இன்று என்னை விட்டு தம்பி எழுந்து போ வெளியே.
அவனுக்கு பேரு மாரி திருப்பல எடுத்து போடி போப்பா அப்படி கைலஞ்சில் போகிறேன் போகிறேன் என்று சொல்லுகிறாயே கண்ணு. அப்படி போகின்ற போது அங்க போகும் நல்ல வழியிலே சாப்பாடு போய் எவ்வளோ நேரம் செய்கிறீங்க? சாப்பாடு எவ்வளோ நேரம் செய்கிறீங்க? எல்லாம் ஏமாத்திட்டு அழகை கண்டதானால் கண்ட பெண்கள் எல்லாம் உன் மீது ஆசைப்படுவார்களா? அண்ணா இவரே வார்த்தைக்கு போனாராம். அவர் என்ன சொல்றாரு, நீ போகும் வழியிலேயே வண்ணலட்சு பெண்கள் இருப்பாங்கடா கண்ணே, நீ எப்படிடா தவறு இருப்பது அண்ணா சொல்றாரு. இவர் என்னன்றாரு, நான் காதலிப்பேன் பெண்களை கண்டா அப்படி எல்லாம் இல்லடா தம்பி. நீ உக்காந்து காதலி செஞ்சு ஈஸ்வரன் வர கூட பார்ப்பாங்க, அது ஜெயிக்கும். நம்ம என்ன கைலங்கிற அரணை நோக்கி நம்ம தவத்திற்கு செல்லுகின்ற போது அவர்கள் என்ன சொல்ல பார்த்ததானா, அம்மா தாயே அக்கா, என்னை பெற்ற குட்டி தேவியே, என்னை வளர்த்து ஏமாந்திரா தேவி, வழிவிடு வழிவிடு என்று அம்மா தாயே என்று தான் அழைக்க வேண்டும். நீ போய் நான் காதலிக்குன்னாலும் போகாது, ஈஸ்வரன் வர கூட மாட்டா, நீ ஜெயிக்க மாட்டேன். மறுமுறையில் உன்னை கடிக்கக்கூடிய நாக சர்ப்பமா இருந்த போதிலும் 3 முறை பொறுத்து கொண்டிருக்கும். பாம்பு கடிச்சா 3 முறை பொறுத்துக்கணுமா? அதுக்குள்ள ஊருக்கு போயிடுவானே, போக மாட்டாரு. ஏ 3வது முறை அதை கொண்டு விடு. 3 முறை எது கடித்தாலும் பொறுத்துக்கோ. ஆமா, 3வது முறை அதை கொண்டு விடு. கொண்டு விட்டாலும் தோஷம் கிடையாது. அதாவது தவத்துக்கு போகும்போது உயிரை அழிச்சு விட்டு போனா தோசை இல்லை. அது யாரை சேரும்? அது சான்றோர் பெரியோர்கள் முன்னோர்களை சேரும். ஆமா, பாயக்கூடிய காராம் பசுவாக இருந்தாலும் 3 முறை பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். இதற்கு என்ன இருக்கிறது என்றால் சுடாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் என்னிடத்தில் ஒரு நீதியான நூல் இருக்கிறது. இந்த நூலை கொடுக்கிறேன். அதை நீ வாசித்து பார்த்து உன்னை நேசிக்கக்கூடிய பெண்களா இருந்த போதிலும் 3 முறை பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். மறுமுறையில் கொண்டு விடு. சரி, ஒரு மாய ராட்சதன் சூரிய யாரோட வரான்,
அவருக்கு 3 முறை அப்படி வெட்டி விடுகிறேன். 3 முறை அவருக்கு சொல்ல வேண்டும். கொலை பண்ணிட்டு போனா வேலூர் ஜெயில் தான் போடுவாங்க. மறுமுறையில் கொண்டு விடு, தோஷமே கிடையாது. இந்த சுடாமணி வியூலை தருகிறேன், இதை வாசித்து பார்த்து அரணிடத்தில் சென்று வரத்தை பெற்றுக்கொண்டு அண்ணார் கொடுக்குற புக் எடுத்துக்கோ. அதுல என்ன இருக்குது அதே படிச்சு நீ பாட்டு கைலங்கிரி போ. யாரும் திரும்பி பார்க்காத. எத்தனையோ பொம்பளைங்க வருவாங்க. விட்டா நம்ம முன்னி போ. எங்கான கடத்துல போய் இறங்கிறாத. ஏற்கனவே அதனால அப்படி ஏதாவது கிணறு தெரிய முத்து பாரு. சரி தம்பி, இதை தருகிறேன், இதை வாசித்து பார்த்து உன்னை எதிரி உன்னை எதிர்க்கக்கூடியவர் யாரா இருந்தாலும் கொண்டு விடு. தோஷம் என்பதே கிடையாது. நான் வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டு வாங்கினால் வர வேண்டும். சென்று வருகிறேன். என் அண்ணாவிடங்களை பெற்றுக் கொண்டு அரகரா மகதேவா கைலாசநாதா வென்று நான் ஒரே உறுதியாக செல்கிற நேரத்தில் என்னென்ன சொல்கிறதுமா நான் அணிந்திருக்கக்கூடிய